படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணே. படம் ஒன்றும் குறை சொல்ற மாதிரி எந்த இடத்துலையுமே எதுவுமே பெருசா நிக்கல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதாவது சுதா கோங்கரா டேரக்டர் வந்து சூரிய போட்டுற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுட்டாங்க டாப்ல. அப்போ அதே லெவலுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எல்லாருமே உள்ள வருவோம். அந்த லெவலுக்கு இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். மைட் பி அந்த கட் ரொம்ப எடுத்திருக்காங்க. ஏதோ ஒரு இது ரிலீஸ் பண்ணதுல 26 27 கட்டோ இருந்துச்சுனாங்க. அந்த கட் இல்லாம இருந்தா இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமா போயிருக்குன்னு தோணுது. மற்றபடி படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டோட்டல் 1960 அதாவது 59ல இருந்து 64 நடந்த எல்லா விஷயங்களுமே கன்வே பண்ண மாதிரி இருக்குது. டோட்டல் கண்டென்ட் அவங்க என்ன நினைச்சாங்களோ டெலிவரி பண்ணியிருக்காங்க. இட் இஸ் பெட்டர் ரிச். புரியல, பயங்கரமா இருக்காருண்ணே. வில்லனிசம்ங்கிறது ரொம்ப பீக்ல நல்லாவே டெலிவரி ஆயிருக்கு. அவர் நினைச்சது ஜெயம் ரவி எப்படி காமிக்கணும்னு நினைச்சாரோ அண்ட் அவர் அந்த ரோலுக்கு ஆப்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. மைட் பி இன்னுமே பெட்டரா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் அந்த லேக் இல்லாம இருந்தா அந்த கட்டு 25 அது மட்டும் தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. மற்றபடி கண்டினியூட்டி கரெக்டா இருக்கு. ரொம்ப மைன்யூட்டா தான் இருக்குது. ரொம்ப இது பண்ணாதான் மைட் பி கொஞ்சம் தெரியற மாதிரி இருக்கு. மற்றபடி இட் இஸ் ஆல் குட். ரொம்ப ஈஸியா. புரியல, எஸ்கே பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்குண்ணா. அவர் தான் அப்படியே வளர்ந்துகிட்டே வராரு. ஒரு இதுலயும் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதுல சூப்பரா இருக்குது. ஈவன் எமோஷனல் ஆக்டிங் எவ்ரிதிங் இஸ் குட். கேரக்டர் சூஸ் பண்ணது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது. அதர்வா பயங்கரமான ஆக்டிங் ப்ரோ, செம்மையா இருந்துச்சு அவரோட ஆக்டிங் எல்லாமே. அதாவது அந்த யூத் நோ திஸ் வாஸ் ஆப்ட். இதுதான் கரெக்டான ஸ்கிரீன் பிரசன்ஸ். அதாவது இதுக்கு மேல இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். ஒரு தனிப்பட்ட கேரக்டருக்கு ஒரு இது இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனா அப்புறம் படம் எங்கேயுமே பெட்டராகவே போக முடியாது. அந்தந்த கேரக்டர் ஜிவி மியூசிக்கும் சூப்பரா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. எல்லா இடத்துலயுமே ரொம்பவே நல்லா பெட்டரா கொடுத்திருந்தாரு. இட் வாஸ் ஆல் குட். எல்லா இடத்துலயுமே எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பெர்ஃபெக்டா இருக்குண்ணே. அந்த கட்டில ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலண்ணே. மெயினா எல்லாரும் தமிழ் பண்பாடு அந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்போதைக்கு வந்து பார்த்தா நல்லது. கண்டென்ட் கரெக்டா டெலிவரி ஆயிடுச்சுண்ணே. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இதுல குறை சொல்றது அது இதுன்னு போனா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் குறை சொல்ல முடியும். கண்டென்ட் பர்ஃபெக்டா டெலிவரி ஆயிருக்கு. புரியல, ஸ்டீல் பயங்கரமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுண்ணே. எல்லாருமே பர்ஃபெக்டா அவங்களோட பவர் ஏதோ அதை கரெக்டா டெலிவர் பண்ணியிருக்காங்க. நிறைய கேமியோஸ் இருக்கு, நல்லா இருந்துச்சு. சும்மா ரேண்டமா ஏதோ ஒரு கேமியோ கொண்டு வர மாதிரி இல்லாம ஒரு ப்ராப்பரான பெஸ்ட் ஆஃப் கேமியோ தான். அதான் சொல்லிட்டு ஸ்பாயிலர் எல்லாம் ரெட்டுன்னு இருந்துச்சு. பட் தட்ஸ் ஆல். அவர் வந்ததுமே பயங்கரமா இருந்துச்சு. தியேட்டர்ல பயங்கர ரெஸ்பான்ஸ் அவர் வந்து என்ட்ரி. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியிலும் ஒரு ஆள் இருந்த மாதிரி இருந்தது. பயங்கரமா ரொம்ப அதுங்க. படம் 100% ஒர்த்தபுளான மூவி. எஸ்கே ஆக்டிங் வேற லெவலு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அரசியல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த அரசியல் கட்சி ஆண்டிட்டு இருந்ததால் அவங்களும் போராடி தமிழ் மீட்டுருக்காங்க. இது அரசியலாக பார்க்க தேவையில்ல, படமாக பார்த்தா போதும். எங்கேஜிக்காக கொண்டு போகிறாங்க. தமிழை எப்படி மீட்டு எடுத்தாங்க, இந்தி எதிர்ப்பை எல்லாம் போராடி, அதெல்லாம் நினச்சாலே படம் ரொம்ப கரெக்டாக கருத்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. பொங்கலுக்கு வந்தது இந்த படம் ஓகே தான். ஏன்னா எல்லா ஆடியன்ஸுக்கும் இந்த மாதிரி டைமில் வந்ததால தான் எல்லாம் போய் பார்ப்பாங்க. மற்ற டைமில் வந்தால் அந்த அளவு ஃபேமிலியோட பார்க்கலாம். வில்லன் மிரட்டிட்டாரு ப்ரோ. அப்புறம் ஹீரோயினையும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க அதர்வா நல்ல ரோலு, ஒரு எமோஷனலாக கொண்டு போய் வந்தது. அப்புறம் ஒரு பாதியிலே இதாகின மாதிரி இருந்து பரவாயில்ல, நல்லா பண்ணியிருந்தாரு. மியூசிக்லாம் வேற லெவலு ப்ரோ. மியூசிக் தான் அங்கே மாசு. எஸ்கே வரும்போது எல்லாத்துக்குமே நல்லா போட்டிருந்தாரு. ஸ்ரீலீலா தான், அதான் சொல்கிறான்ல, தெலுங்கு இருந்தாலும் இங்கே தமிழுக்காண்டி வந்து தமிழுக்காண்டி நல்லா பேசி ஒரு இதாக இருந்துச்சு. மியூட் பண்ணியிருக்காங்க சில வேர்டு. அது என்னன்னு தெரியல, அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அது சொல்ல விரும்புகிறேன். 10க்கு 9 கொடுக்கலாம் ப்ரோ உண்மையாலுமே. ஏன்னா ஒரு தமிழ் உணர்வை, தமிழை காப்பாற்றி எடுக்கிறதுக்காண்டி ஒரு படம் நல்லா ஒரு படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. ப்ரோ ஒரு ஃபைட் சீன் எல்லாமே சீன் நல்லா தான் ப்ரோ இருக்கு. எல்லாமே பக்காவாக வந்து பார்க்கலாம் ப்ரோ. ஒரு மியூசிக்கு ஜிவி வந்து பக்காவாக கொடுத்துருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரில் எல்லாமே பக்காவாக ஜாலியாக வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் ப்ரோ. அந்த தமிழ் வாழ்க்கை அதுதான் சொல்லியிருக்காங்க ப்ரோ. நம்ம அந்த காலத்தில் எப்படி தமிழுக்கோசரம் பற்றி கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே வந்து பார்க்கலாம் ப்ரோ. ஜெயம் ரவி வில்லன் கேரக்டர் மாசா இருக்கு ப்ரோ. அது சிவகார்த்திகேயன் ஈக்குவலாக அப்படியே மாசா நடிச்சிருக்காரு ப்ரோ. ஒரு சீனு அதோட ஸ்டைல் தான் ப்ரோ மாசு. அதில் ஒரு சீன் அது நடந்து வர்றது, அது சட்டை பட்டன் கழட்டி விட்டு வர்றதுக்கு எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. உண்மைக்கு இதான் ப்ரோ இருக்கு. அந்த காலத்தில் எப்படி போராடி இருக்காங்களோ அதான் ப்ரோ. தமிழுக்கோசரம் நம்ம இப்போ தமிழ் பேசுகிறோன்னா எல்லாமே அவங்க பண்ணுறது நல்ல தமிழ் பேசியிருக்கோம். அதான் ப்ரோ. ப்ரோ அப்படிலாம் இல்லை ப்ரோ, கரெக்டாக தான் ப்ரோ இருக்கு. கரெக்டாக ஒரு என்ன டேரக்டராக சொல்லிருக்காங்களோ அதை பற்றி ஃபேமிலியாக இருந்தால் பொங்கலை வந்து ஜாலியாக பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஆவரேஜ் தான் ப்ரோ. ப்ரோ டைரக்ஷனாக தான் நம்ம எதிர்பார்த்த அளவு இல்லை ப்ரோ. நம்ம சுதா மேடமை வச்சு நம்ம எவ்வளோ எதிர்பார்க்குறோமோ அந்த அளவு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எதுவுமே இல்லை. மியூசிக் எனக்கு படத்தில் என்டையராக மியூசிக் மட்டும் தான் ப்ரோ, மற்றபடி எதுவுமே கிடையாது படத்தில் ப்ரோ. அதான் ப்ரோ, ரொம்ப என்ன சொல்கிறேன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்துல தான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு. சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு.
மூணு பேருக்குமே அவங்களோட கேரக்டர் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ஓவர் ஆக்டிங் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது. தமிழை பற்றி எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து நல்லா இருக்கு கன்வே பண்ணி. ஹிந்தி ஒழிப்பு அதை எப்படி நமக்கு திணிக்கிறாங்கிறத வந்து தெளிவாகவே இதில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலா நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்டிங் வந்து. நம்ம அதாவது சில நேரத்துக்கு வந்து நம்ம பாலையால பார்த்த மாதிரியே இருக்கும் அதில் இருக்க மாதிரி. பட் இருந்தாலும் இதில் நம்ம தமிழுக்கு அறிமுகம்ங்கும் போது நல்லா இருக்கு. அவர் தெறிக்க விட்டார் பிஜிஎம். கடைசி தீம் மியூசிக் இவனை வச்சு போட்டிருக்காப்புல. அது ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு.